தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அன்னையில இருந்து என் புருஷன் என்ன சந்தேக கண்ணோட பாத்துட்டு இருக்காரு. என் வயித்துல இருந்த சிசுவையும் அபார்ஷன் பண்ண வச்சுட்டாரு. எல்லாம் என் தலையெழுத்து. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவி. உன் நல்ல மனசுக்கு ஏன்தான் இந்த சோதனை? சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். உடம்ப பாத்துக்கோங்க. பார்த்து பத்திரமா போமா. சரி. இந்தாங்க காஃபி. அமுதா, இப்படி உன் கையால அன்பா காஃபி வாங்கி குடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது நான் சொல்ல வேண்டிய வார்த்தைங்க. நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட அன்பா பழகுறத நினைச்சா எனக்கு ஏதோ கனவுலகத்துல மிதக்கிற மாதிரி இருக்குங்க. உங்க அன்பான பேச்சுக்காக தான் நான் இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தேங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்ரா தான்.
அவதான் பொண்டாட்டியோட அருமை என்னன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சா. இனிமே உன்னை விட்டு நான் எப்பவும் பிரியவே மாட்டேன் அமுதா. உள்ள வரலாமா? வா. மேடம், அம்மன் கோயில் போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். மேடம், குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? குமார், இப்ப நான் சொன்ன கார்த்தி வருவாரு. இந்த வீட்டு டிரைவர் வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி வர சொல்லிருக்கேன். வந்தாருன்னா நீங்களே பேசிக்கங்க. என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. உங்க வைஃபுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருங்க. சரி சித்ரா, ஆள் எப்படி டேஞ்சர் இல்லல்ல? கொலை செய்யறதுக்காக கொண்டு வர்றவன் டேஞ்சரான ஆளா தான் இருப்பான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி சரி, பேசாம இரு, அமுதா கேட்டுற போறா. எங்க இந்த பொண்ணு அன்னைக்கு சொன்ன மாதிரி நாம ஏன் ஒரு லாங் டூர் போக கூடாது? போலாமே. சார், ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம் இல்லையா? அது 10 to 15 டேஸ்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாமே சார். சரி சரி. ஏங்க இப்படி பேய பார்த்த குழந்தை மாதிரி பயந்து போய் பேசுறீங்க? ஒண்ணுல சார். வாங்க சார், நீங்க யாரு? என் பேர் கார்த்தி. டிரைவர் வேலைக்காக. ஓ, டாக்டர் ரமேஷ் அனுப்புனாரா? எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். சார், நம்பிக்கையா இருப்பேன் சார். டிரைவிங்ல எந்த குறையும் இருக்காது சார். அமுதா, வீட்டுக்கு டிரைவர் வேணும்னு கேட்டல, அதுக்காக தான் இவரை வர சொல்லிருக்கேன். இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் வண்டி டான் வந்து நிக்கும். ரொம்ப நன்றிங்க. இனிமே நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி, இவர் எப்படி கார் டிரைவ் பண்றாருன்னு போய் செக் பண்ணிடு. உனக்கு ஓகேனா நாளைல இருந்து வர சொல்லிடு. கார்த்தி, இந்தாங்க கார் சாவி. என் வைஃப் அழைச்சிட்டு போயிட்டு வந்துருங்க. ஓகே சார். மேடம் வாங்க மேடம். சரிங்க. என்ன சித்ரா உன்னோட பிளான்? கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிக்க போறியா? இல்ல, இதே வீட்டுக்குள்ள உங்க வைஃப் ஒரு நாள் கத்தியால குத்தப்பட்டு பொணமா கிடப்பா. அப்போ பக்கத்துல பேந்து முழிச்சுக்கிட்டு கார்த்தி நிப்பாரு. அப்போ போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணும். என்ன சொல்லி தெரியுமா? டிரைவருக்கும் அமுதாக்கும் கள்ளக்காதல் தகராறுனால கொலைன்னு பேப்பர்லயும் வரும். உன் வைஃப் பழையபடி திரும்பி வர மாட்டாடா. பட்டா உனக்கு, பாக்கிதான் அவங்களுக்கு. டேய், உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இல்லடா. என்னடா சொல்ற? பின்ன அபாஷன் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சா? வைஃப் வயிற்றுல இருந்ததா அழிச்சிட்ட, மனசுல இருக்கிறது எப்படி அழிக்க போற? சேச்சா, என் மனைவி மனசுல இப்ப என்ன தவிர யாருமே இல்ல. டேய், இங்கதான் நீ தப்பு பண்ற. ஆனா ஆமாடா, இரும்பு பிடிச்ச கையும் சரங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால பல பேரை கடந்து வந்த தேவி இனி திருந்திருப்பான்னு என்ன நிச்சயம்? டேய், அவ திருந்திட்டாடா. போடா ஃபுல். துணியில கரை இருந்தா எடுத்துடலாம், மனசுல கரை இருந்தா எப்பவுமே போவாது. என்னடா பாலா, ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸ் போல? இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ் போல. ஏன்டா பாலா, ஏன் போல? அது மனசு சரியில்லை, போல. பாலா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்பவே நீ பண்ற பிரச்சனையால வீட்டுல இருக்க எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. இப்படியே நீ அடிக்கடி ஆபீஸ்க்கு லீவ் போட்ட அப்புறம் வேலையும் போயிடும். முதல்ல கிளம்பு. இல்லம்மா, தேவி வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் போறேன். டேய், அவ எப்ப வர்றது, எப்ப நீ ஆபீஸுக்கு போறது? ஏய், ஆபீஸ் 10 மணிக்கு தெரியும்ல, ஒழுங்கா போக வேணாமா? அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீங்க சும்மா தொண பேசிட்டு இருக்காதீங்க. கடவுளே, இவன் ஆபீஸ்க்கு போகாம ஏதோ மதுரைச்சு விட்ட கோழி மாதிரி தொண பேசிட்டு இருக்கானே.
இவ என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர போறானே தெரியல. யார் வேணும்? என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஒன்ன தவிர மத்ததெல்லாம் நல்லதா இருக்கு. நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. என்ன மேடம், என்ன தெரியலீங்களா? நீ எதிரதனமா நின்னுட்டு இருக்க, நல்லா தெரியுது. ஆனா நீதான் யாருன்னு எனக்கு தெரியல. யாருமா? என்ன மேடம், நீங்களும் தேவியும் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன பாத்திருக்கீங்களா? நான் தேவியோட ஃப்ரெண்ட் மேடம். அப்படியாம்மா? மார்க்கெட்ல சந்திச்சவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. நான் உன்ன சேல்ஸ் கேர்ள்னு நினைச்சேன். ஆமா, உன் பேர் என்னம்மா? என் பேர் ஷியாமலா. பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு ஷியாமலா, தேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? உங்களுக்கு கால் உடைஞ்சு போயிட்டதா சொல்லி தேவி உங்களை பார்க்க வந்தாலே. என்ன பாக்கவா? ஆமா, நீங்க தானே இப்ப போன் பண்ணீங்க. சச்சே, நான் போன் பண்ணலையே. சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் போன் பண்ணாம வந்தேன். எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளமா? பெரிய ப்ராப்ளங்க. யாரு சார்? உங்க அருமத்தோழி தேவிக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவ உங்களை பார்க்க போறதா ஸ்டோரி சொல்லிட்டு வேற யாரையோ பார்க்க போயிருக்கா. அம்மா, நான் சொன்னது கரெக்டு தானே? அப்பா. என்னடா? அப்பா, நான் தேவி கிட்ட கோவமா பேசும்போது அவளுக்காக வக்காலத்து வாங்கினீங்களே, இப்ப என்னன்னு தெரியுதா? தேவி ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு வேற யாரையோ பார்க்க போயிருக்கா. அது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்பா. கெட்டிக்கார போய் 8 நாளைக்கு. ஆனா பாவம், தேவி போய் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா. அவ பேட்டை. என்ன சார் இது? என்னென்னமோ சொல்றீங்க. நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா போயிட்டு அப்புறமா வரேன் சார். நோ 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 நோ. நீங்க இப்ப போக முடியாது. ஏன்னா நீங்க வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நீங்க போக முடியாது. போய் உள்ள உட்காருங்க. சார் ப்ளீஸ். ஹலோ, உள்ள போய் உட்காருங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அவ வரட்டும், 2ல 1 பாக்குறேன். என்னங்க இது? இவன் பெரிய பிரச்சனை பண்ணவன் போல இருக்க. இவன் அவளை விட மாட்டாங்க. தேவி வந்த உடனே இந்த பொண்ணை வச்சுட்டு பெரிய கலாட்டம் பண்ண போறான். நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டங்க. முதல்ல இந்த பொண்ணை அனுப்பி வைக்க சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு தான் போயிட்டு வரேன்னு சொல்றான்ல. பா, யாரும் பேசாதீங்கப்பா. இன்னைக்கு தேவி கையும் களவுமா மாட்ட போறா. அவ வந்ததும் அவளோட சுயரூபத்தை நான் புரிய வைக்கிறேன், பாருங்க. வாடி சீக்கிரம். ஐயோ கடவுளே. சரி, வா போலாம். வாங்க. வாமா, உட்காரு. வாப்பா. இந்தங்க பாலும் பழம் எடுத்துக்கோங்க. ஐய, என்னது இது பாலும் பழம்லாம் கொடுக்குறீங்க? பழைய காலத்து மாதிரி எங்க கிராமத்துல நாங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். சென்னையில இருந்துட்டு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்றீங்க? அப்படி இல்லம்மா, பழசு புதுசுன்னு எதுவும் இல்ல. வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்தாதான் இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். உன் குடும்பத்தை பொறுத்தவரை இது நல்ல காரியம் இல்லையா? அது உனக்கு போக போகத்தான் தெரியும். டேய் விமல், என்னடா இப்படி இழிச்சுக்கிட்டே இருக்கிற? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அவன் முகத்துல வெக்கமே இல்லையா, அதான் சொன்னேன். ஐயோ ஆண்டி, இவங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது நல்லா வெக்கப்பட்டுக்கிட்டோம். இப்ப முதல்ல பால் சாப்பிட்டோம். மாமா, பாலை நீங்க குடிச்சிட்டு மீதி பாலை அக்கா கிட்ட கொடுங்க.
போதும் போதும், பாதி அக்கா கிட்ட கொடுங்க. நீங்களே ஊட்ட விடுங்க மாமா. ஏய் சும்மா இரு. அக்கா குடி. என்ன பலாப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிக்கிறீங்க? வேகமா உரிங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். நீலா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ என்னங்க இதெல்லாம். சரி, எல்லாரும் நம்மள பத்தியே பேசுறீங்களே. சிவாவும் அவனோட வைஃபும் வரவே இல்லையே. அதை யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அப்பா, நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. விடுமா, அந்த பெருமாள் இருக்கிற வரைக்கும் சிவாவை இங்க ஒட்ட விட மாட்டான். மாலதியோட மாமியாரும் புருஷனும் தான் வரல. அவங்களுக்கும் நமக்கும் சண்டையா சச்சரவா? ஒண்ணும் இல்லையே. ஏன் மாலதி ஊம மாதிரி நிக்கிறியே? ஏதாவது சொல்லி தொலையேன். அவங்க ஏன் வரல? சொல்லி தொலையேன். சித்தி, என் வாயை கிளறாதீங்க. நான் செத்து போனமா சாஞ்சா கூட அவங்க வரமாட்டாங்க. போதுமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. உயிரினும் போகலைன்னு கவலை, அவ்வளவுதான். அவளை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவ கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். நீ கவலைப்படாதம்மா. சரி சரி, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் எழுந்து போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, போங்க. நந்தினி, சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காத. என்ன சமையல் பண்றதுன்னு யோசனை பண்ணலாம். வாங்க, கிளம்புமா, கிளம்பு. நீ போப்பா. போமா. போங்க, போ. இந்த குடும்பமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இது அப்படியே விடக்கூடாது. மேடம், சார் லஞ்ச் வாங்கிட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு சமைக்கல. மேடம், சார் அங்க வெயிட் பண்ணுவாரு. எங்க ஃபோன் பண்ணி பாருங்க. சார் ஆபீஸ்ல இருக்காரா வெளில போயிருக்காரான்னு கேளுங்க. சரி மேடம். ஹலோ பிரியா மேடம், எம்டி சார் அங்க சீட்ல இருக்காரா? லஞ்ச் கொண்டு வர லேட் ஆயிடும் சொல்லுங்க. என்ன கார்த்தி, சார் ஆபீஸ்ல இல்ல தானே? இல்ல மேடம். நேத்து நீ எடுத்துட்டு போன சாப்பாட கூட உங்க எம்டி சாப்பிடல. அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் சாப்பிட்டாங்க. அதனாலதான் நான் சமைக்கல. அப்படியா? சாரி மேடம். இனிமே சாப்பாடை நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், வீட்லயே இருந்துருங்க. ஒரு 2 நாள் என் புருஷன் மாறி இருந்தாரு, நான் ஹாப்பியா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வேதாள முருங்கை மரம் ஏறின கதையாயிடுச்சு. ஏன் கார்த்தி, நீங்க ஆபீஸ் போனீங்கல்ல, அங்க சார் கூட சித்ரா பேசிட்டு இருந்தாளா? ஆமா மேடம். அவதான் எனக்கு பிரச்சனையே. ஆபீஸ்ல செக்ரட்டரி வேலைக்கு அவ எப்ப ஜாயின் பண்ணாலோ அன்னைக்கே என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. இங்க இருந்து நான் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போனா அத சாப்பிடாம அவளை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. ஆபீஸ்ல பேசுறது பத்தாதுன்னு 2 பேரும் ஹோட்டல்ல ரூம் போட்டு கூத்தடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? வீட்ல 4 செவுத்த பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன். எவ்வளவோ நானும் அழுது பாத்துட்டேன், அடிச்சு பாத்துட்டேன். சித்ரா விட்டு அவர் பிரியற மாதிரியே தெரியல. அவளும் வெக்கம் இல்லாம என் வீட்டுக்கார் பின்னாடியே சுத்துறா. மேடம், சித்ராவை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே மேடம். ரொம்ப மரியாதையா ஜாலியா பேசுறாங்க மேடம். நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். உண்மையான புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்றாங்க. அவங்கள பிரிக்கிற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியவே இல்லை. மேடம், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு மேடம்.
நான் லீவ் எடுத்துக்கிறேன் மேடம். இருங்க கார்த்தி, நீங்க கேட்ட அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி மேடம். ஒருவேளை இந்த சித்ரா என்னை ஏமாத்த முடிவு பண்ணிட்டாளா? என்ன லவ் பண்றதா சொன்னாலே, நான் தான் உயிர் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாலே, எல்லாமே பொய்யா? என்ன ஏமாத்திட்டாளா? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.